ஹாய் மக்களே, வணக்கம் ஏஇசெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் ஏஇசெட் கேம் டைம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பான கடைசி வரைக்கும் பரபரப்பாகவே இருந்த ஒரு ஃபைனல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணங்குளம் வெர்சஸ் ஏஇசெட் அலத்தங்கரை மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைடிங் சான்ஸ் அலத்தங்கரையிலேருந்து நம்பர் 11 ஆடுறாரு கார்த்திக். பார்க்கலாம் நம்ம டீமுக்காக ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவாரான்ட்டு. நம்பர் 11 கார்த்திக், லெஃப்ட் அஃபன்ஸ், தஞ்சாவூரை சேர்ந்தவர். அருமையான ஒரு லெஃப்ட் அஃபன்ஸ், ஒரு டச் நிகழ்த்தியிருக்காரு, தொட்டிருக்காருங்க அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா கண்ணங்குளத்துலேருந்து நம்பர் 8 பரத், ஸ்டார் ரைடர். நம்பர் 8 பரத் கண்ணங்குளத்துக்காக ஆடுறாரு. பார்க்கலாம் அவர் டீமுக்காக ஃபஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாரான்ட்டு. தொட்டிருக்காருங்க, அருமையான ஒரு டைவிங் டச் எடுத்திருக்காரு கண்ணங்குளம் பரத். நம்பர் 8 கொடுத்துருக்காங்க. நம்பர் 8 பரத் மறுபடியும் ஆடுறாரு கண்ணங்குளத்து டீமுக்காக. மறுபடியும் அருமையான ஒரு டச்சுங்க அந்த இடத்துல. நம்ம டீம் மார்ச் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் தொட்டப்பே அவாய்ட் பண்ணியிருக்கணும். மறுபடியும் டச் வாங்குறாங்க, தேவையில்லாத டச்சு. கார்த்திக் ஆடுறாரு ரெண்டாவது ரைடாக. தஞ்சாவூரை சேர்ந்த கார்த்திக், அருமையான ஒரு லெஃப்ட் அஃபன்ஸ், கரண்டில் நல்லா விளையாடி இருக்கிற பிளேயர். அது மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க கார்த்திக். ஏஇசெட் அலத்தங்கரை டீமுக்கு 2 வெற்றி புள்ளிகள், கண்ணங்குளம் டீமுக்கும் 2 வெற்றி புள்ளிகள். மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரத் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் எடுத்திருக்காரு. ஆங்கிள் வைக்கவே இல்லை, அசால்ட்டாக போடுறாரு, வச்சுருந்துருக்கலாம். நம்பர் 11 கார்த்திக் மறுபடியும் 3வது ஆடுறாரு. இந்த வாட்டி ஸ்கோர் பண்ண முடியுமா? அழகாக இடித்தாரு, இருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியல. கண்ணங்குளம் டிஃபென்ஸ் அருமையான ஒரு டிஃபென்ஸ் நிகழ்த்தியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஆகிருக்கு. ரைடர் டவுன் தான், பட் அங்கேருந்து ஒரு டிஃபெண்டர் வெளியே போயிருக்காங்க. இப்போ ஈச் ஒன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4-4. கண்ணங்குளம் டீம்லேருந்து நம்பர் 9 ஒரு இடியை போட்டு ஸ்கோர் பண்ணிடலாம் பார்த்தாரு, இருந்தாலும் நம்ம ரைடர் ஜெகன் வந்து கார்னர் நின்று அருமையாக ஒரு டேக்கிள் நிகழ்த்தியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே ராஜா ஆடுறாரு நமக்காக. ஃபஸ்ட் ரைடு ஆடுறாரு ராஜாவை டேக்கிள் பண்ணியிருக்காங்க கண்ணங்குளம் டீம். பார்த்தீங்கன்னா ஜெகன் ஆடுறாரு ஃபஸ்ட் ரைடு. ஏஇசெட் அலத்தங்கரை டீம்லேருந்து ஜெகன் டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட்டுங்க, ஆடாமல் அசையாமல் நம்பர் 7 ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அலத்தங்கரை டீமுக்கு. பார்த்தீங்கன்னா டைம் அவுட்டு கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கோரை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கடிச்சு தான் போகுது. அதாவது அவங்க 2 எடுக்க, இவங்க 1 எடுக்க, இவங்க 1 எடுக்க, அவங்க 1 எடுக்க, அந்த மாதிரி தான் போகுது. பார்த்தீங்கன்னா நம்பர் 8 ஆடுறாரு கண்ணங்குளம் டீமுக்காக. அந்த இடத்துல ஒரு டச் நிகழ்த்தியிருக்காரு. டச் நிகழ்த்தியிருக்காரு கண்ணங்குளம் பரத். நம்பர் 7 ஆடுறாரு அலத்தங்கரைக்காக. இது ஒரு அருமையான ஒரு அட்வான்ஸ் ஆங்கிள் ரைட் கார்னர்ட்ட இருந்து கண்ணங்குளம் டீம் நிகழ்த்தியிருக்காங்க. நல்ல ஒரு ஆங்கிள், மாட்டிருக்கக்கூடாது, அட்வான்ஸ் ரிலீஸ் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா அருமையான ஒரு டுக்கி போட்டு நம்பர் 11 ராஜா அலத்தங்கரை டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. கண்ணங்குளம் பரத் மறுபடியும் அந்த இடத்துல டச் போட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்காரு. தப்பு பண்ணுறாங்க அலத்தங்கரை டிஃபென்ஸ். கார்த்திக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டுக்கி போட்டிருக்காரு. இங்கே வந்து ஒரு டுக்கி போட்டு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு கார்த்திக். நம்பர் 9 கண்ணங்குளம் டீமுக்காக அருமையாக ஆடினார். இருந்தாலும் முத்துராம் அருமையான ஒரு தை ஹோல்டு பிடிச்சி நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. நம்பர் 7 ஆடுறாரு ஜெகன், அருமையான ஒரு கிக்குங்க, ஸ்மார்ட்டான ஒரு கிக் எடுத்து அலத்தங்கரை டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்காரு. நம்பர் 8 கண்ணங்குளம் பரத் ரீச் வந்து அருமையாக பண்ணுறாருங்க இந்த பிளேயரு. தொட்டு தான் போகிறாரு. நம்ம பிளேயர்ஸ் தப்பு பண்ணுறாங்க, ரீச் போடுறாருனால அவாய்ட் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆடுறாரு. நம்பர் 11 கார்த்திக் அருமையான ஒரு ஜம்ப்பு, இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க. கண்ணங்குளம் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால கார்த்திகை மடக்கி பிடிச்சிருக்காங்க. நல்ல கேப் இருந்து போயிருந்துருக்கலாம், இருந்தாலும் கார்த்திக் மாட்டியிருக்காரு. நம்பர் 7 ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஜெகன் அலத்தங்கரை டீமுக்காக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட்டில் கண்ணங்குளம் பரத் ஆடுறாரு. அருமையான ஒரு போனஸ் ட்ரீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். போனஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு போனஸ். நம்பர் 21 சப்ஸ்டிடியூஷன்லேருந்து சஞ்சய் வந்திருக்காரு அலத்தங்கரை டீமுக்காக. தன்னோட ஃபர்ஸ்ட் ரைடு ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு டால் ரைடர், அருமையாக ஆடிட்டு இருக்கிறாரு. கட்டிங் போயிருக்காங்க சஞ்சய், ஆடி ஒரு கட்டிங் போயிருக்காங்க கண்ணங்குளம் டீம்லேருந்து. பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆடுறாரு. அருமையான ஒரு டச் பாயிண்ட்டு. 2 பாயிண்ட் கொடுப்பாங்களா இல்லை ரைடர் டவுனா அப்படின்றத பார்க்கலாம். ஈச் ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் வந்து ரைடர் டவுன், அடித்த டிஃபெண்டரும் வெளியே, அதனால் தலா ஒரு வெற்றி புள்ளி டீம்களுக்கு. பார்த்தீங்கன்னா கண்ணங்குளம் டீம்லேருந்து நம்பர் 6 ஆடுறாரு. நல்ல ஒரு பல்க் பிளேயரு, தொட்டிருக்காருங்க, ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. தொடலை, வச்சு விட்டுருக்காங்க. மிஸ்டேக்ஸ் ஃபார் ஏஇசெட் அலத்தங்கரை. பார்த்தீங்கன்னா டைம் அவுட் கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு மேட்ச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13-13, தரமான ஒரு மேட்ச்சுங்க.
ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் முடிக்கு அப்புறம் ஜெகன் நல்ல ஒரு கிக் ட்ரை பண்ணார். அலத்தங்கரை டீமுக்கு வந்து நல்லா அருமையாக ஆடிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் டிஃபென்ஸ் இன்கம் டேக்ஸ் டீமில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு லெஃப்ட் டிஃபென்ஸ் ஸ்கோர் பண்ணுவார்ன்றதை பார்க்கலாம். அருமையாக குழப்பி ஆடிட்டு இருக்காரு. தை ஹோல்டு உள்ள மாட்டியிருக்காருங்க. கண்ணம்குளம் டீமில் இருந்து தை ஹோல்டு நிகழ்த்தியிருக்காங்க. தை ஹோல்டு மாட்டியிருக்காரு ஜெகன். பார்த்தீங்கன்னா கண்ணங்குளம் டீமுக்காக அருமையான ஒரு 3 வெற்றி புள்ளி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்பர் 9 உடச்சிட்டாருங்க. ஈச்சில் போயிட்டு இருந்த பாயிண்ட்ஸை கண்ணங்குளம் டீம் ரைட் அஃபன்ஸ் 3 வெற்றி புள்ளி எடுத்திருக்காருங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போகக்கூடாது. நம்பர் 11 ராஜா தன்னோட முதல் வெற்றி புள்ளி எடுப்பாரா அப்படின்னு 2வது வெற்றி புள்ளி எடுப்பாரான்னு பார்க்கலாம். எடுத்திருக்காருங்க. ஒரு போனஸ் +1 நினைக்கிறேன். கரெக்டுங்க, போனஸ் +1. அருமையான ஒரு பாயிண்ட். இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கிள் நிகழ்த்தலான்னு பார்த்தாரு. சேசிங் விரட்டியிருக்காங்க. பரத் கண்ணங்குளம் பரத் நல்ல ஒரு பிளேயரு, நல்லா அறிவாக விளையாடுறாப்புல. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே இருந்தாப்புல. கார்த்திக் பார்த்தீங்கன்னா போய் ஒரு பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் பரத் ஆடுறாரு. ரொம்ப டாலான ரைடர். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் தான் இருக்குது. பிடிக்கணும், கன்ஃபார்ம் பிடிச்சிருக்காங்க. கருப்பசாமி அலத்தகரை டீம்ல இருந்து லெஃப்ட் கார்னர் கருப்பசாமி நம்பர் 18 அருமையான ஒரு டேக்கிள் நிகழ்த்தியிருக்காருங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு டாலான ரைடர். அவர் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம டீம் அருமையாக பிடிச்சிருக்காங்க. அலத்தகரை டீம் நம்பர் 18 கருப்பசாமி. பார்த்தீங்கன்னா நம்பர் 11 லெஃப்ட் அஃபன்ஸ் கார்த்திக் ஆடுறாரு. ஸ்கோர் பண்ணுவாருன்னு நம்பணும். இருந்தாலும் மாட்டியிருக்காருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டக்கூடாது. அவர் வந்து ஃப்ரீயாக மாட்டுறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃப்ரீயாக மாட்டவே கூடாது. ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத ஆடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 7 ஜெகன் வந்து ஒரு போனஸ் எடுத்திருக்காருங்க. அலத்தகரை டீமுக்கு நம்பர் 7 போனஸ் எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா டைம் அவுட் கேட்டிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19க்கு 19. கண்ணங்குளம் 19, அலத்தங்கரையும் 19. ரொம்பவே ஒரு தரமான மேட்ச் தாங்க. படபடவேன பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன். நம்பர் 7 ஆடுறாரு. கருப்பசாமி மறுபடியும் டைமிங்கில் பிடிச்சி கொடுக்குறாருங்க. பார்க்கலாம் பிடிக்கிறாங்களா என்னன்ட்டு. கருப்பசாமி அருமையாக அந்த டேக்கில் தக்க வைக்கிறாரு பாருங்க. பிடிச்சி மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறாங்க ரைடரை. டேக்கில் அருமையாக தக்க வச்சுருக்காங்க கருப்பசாமி. நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ். மேட்ச் முடிகிறதுக்கு என்ன 2 நிமிஷம் தாங்க இருக்குது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 21-19 கண்ணங்குளம். டைம் அவுட் கேட்டிருக்காங்க. நம்பர் 18 டைமிங்கில் ஒரு நல்ல ஒரு டை ஹோல்டு நிகழ்த்தி கொடுத்துருக்காருங்க. நம்பர் 18 கருப்பசாமி நல்ல இதுக்கு மேலே தான் நல்லா பிளான் பண்ணி ஆட வேண்டியது. ஏன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இவ்வளோ கிட்ட இருக்கிறப்ப தப்புகள் அதிகம் பண்ணவே கூடாது. பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு 3rd ரைடுன்னு நினைக்கிறேன். மைனஸ் ரைடு வச்சுட்டு போயிருக்காங்க கண்ணங்குளம் டீம்லேருந்து. நம்பர் 7 ஆடுறாரு ஜெகன். நம்பர் 7 இன்கம் டேக்ஸ் அப்பாயின்மெண்ட் பிளேயர் ஜெகன் ஆடுறாரு. நம்பர் 7 ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கலாம். அருமையாக டீமை கலைச்சி ஆடிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு கிக்கு ட்ரை பண்ணார். கிக் கிடைக்கலைங்க. இருந்தாலும் மறுபடியும் விரட்டி ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க ஜெகன். நம்பர் 7 அருமையான ஒரு டச் பாயிண்ட் டைமிங்கில். அருமை. பார்த்தீங்கன்னா 21க்கு 19. 3 புள்ளி முன்னிலையில் கடைசி 1 நிமிடத்தில் அலத்தங்கரை. கண்ணங்குளம் நம்பர் 6 ஆடுறாரு. நல்ல ஒரு பல்க் பிளேயர். இடிச்சார் அப்படின்னா மொத்தமாக பொத்துரும். தப்பு பண்ணக்கூடாது அலத்தங்கரை பிளேயர்ஸ். பார்க்கலாம் ஸ்கோர் பண்ணுறாருன்னு. கலைச்சதான் ஆடுறாரு. கொஞ்சம் பிடிச்சி நின்னீங்கன்னா போதும். மேட்ச் நம்ம கையில் தான். தேவையில்லாமல் டச் வாங்கிடாதீங்க. கருப்பு ஆங்கிள் எடுப்பாரான்றதை பார்க்கலாம். எடுக்கல, அவாய்ட் பண்ணியிருக்காரு. டச் பண்ணிட்டாருங்க. நம்பர் 9 வந்து கருப்பு லெஃப்ட் கார்னர் டச் பண்ணிட்டு போயிருக்காரு. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. 20க்கு 22 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை 22 கண்ணங்குளம் 20. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தப்பு பண்ணக்கூடாதீங்க. அதுவும் ஈஸி டச் வாங்கியிருக்காங்க. வாங்கக்கூடாது. நல்ல டைமிங்கில் 2 தை கோல்டு அருமையாக பிடிச்சி கொடுத்தா அதே டிஃபெண்டர் தான் தப்பும் பண்ணியிருக்காரு. இது அவரோட இண்டிவிஜுவல் தப்பு. அவர் தான் திருத்தணும். டீமை பாதிக்கும் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா டாலான ரைடர் பரத் ஆடுறாரு. கண்ணங்குளம் ஸ்டார் ரைடர் பரத் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மேட்ச் நம்ம தோக்க வேண்டியதான். ஏன்னா மொத்தமாக உடஞ்சிரும். பிடிச்சிருக்காங்க முத்துராம். அருமையான ஒரு தை கோல்டு நிகழ்த்திருக்காருங்க முத்துராம். நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸை முடியலை. மாட்டியிருக்காங்க பரத். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அலத்தங்கரை டீம் தான் ஜெயிக்கிறாங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 அலத்தங்கரை கண்ணங்குளம் 20. தரமான ஒரு மேட்சுங்க. லாஸ்ட் செகண்ட்ஸில் பக்குன்னு ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க.
கடைசி வரைக்குமே இந்த மேட்ச் ரொம்பவே பரபரப்பாக தான் போயிடுச்சு. ஆப்போனன்ட் பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபோர்ட் போட்டு நல்லாவே விளையாடினாங்க. இந்த போட்டியில் 2வது பரிசு பார்த்தீங்கன்னா கண்ணங்குள டீமுக்கு, முதல் பரிசை தட்டி சென்றுள்ளார்கள் அலத்தங்கரை அணி வீரர்கள் கன்னியாகுமரி.